ஒரு தெலுங்கு ரோம்காம் டிராமாவான ஓபாமா ஐயோ ராமா திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். இதில் கதையை பொறுத்தளவுக்கு படத்தோட கதாநாயகனுக்கு சின்ன வயசுல அவங்களோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்து போன துக்கத்துல இருந்து தனக்கு சினிமாவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வளர்றாப்புல. அதுக்கு ஒரு காரணம் அவங்களோட அப்பா தான். இப்படிப்பட்ட நம்ம ஹீரோவோட லைஃப்ல ஒரு ஆக்சிடென்ட் மூலமா வந்து நம்ம ஹீரோயின் அவங்க லைஃப்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லி கதையா சொல்ல ஆரம்பிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவை மாத்துறாங்க. அண்ட் ஹீரோயின் யாரு, எதுக்காக ஹீரோவோட லைஃப்ல வந்து என்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபியர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டோட சொல்லியிருக்க ஒரு படம் தான் இந்த ஓபாமா ஐயோ ராமா. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அழகான ஃபீல் குட் ரோம்காம் ட்ராமாவை எடுத்துக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம மால்விகா மனோஜ் அவங்களோட கேரக்டரை டிசைன் பண்ணது நல்லா இருந்துச்சு. அவங்களோட அப்பியரன்ஸ் வைஸ்மே வந்து சூப்பராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறாங்க. அண்ட் படத்தோட கதாநாயகனான சுகாஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. படத்தோட இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. கதை அந்த அளவுக்கு வலுவான ஒரு கதையெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு ப்ராப்பரான லவ் ஸ்டோரி மாதிரியும் எடுக்காமல் ஹீரோக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுவாது நல்லா இருந்திருக்கும். அதுவுமே கொஞ்சம் வீக்காக இருக்கனால ஒரு ஆவரேஜ் படம் தான். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கோட நல்லா இருக்குது.